அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு காத்திருப்பது. காத்திருப்பது என்பது வாழ்க்கையின் ஒரு வரமாகும். படிப்புகளை காலத்தில் படித்து, பதவிகளை காத்திருந்து பெற்று வழி நடத்துவது ஒரு இன்பந்தானே. பேருந்துக்காக காத்திருந்து நாம் போகும் இடத்திற்கு சுகமாக ஒரே பேருந்தில் சென்று அடைவது ஒரு மகிழ்ச்சி தானே. தான் நீண்ட நாளைய உயிர் நண்பன் இந்த ரயிலில் வருவான், இந்த பிளாட்பாரத்தில் இறங்குவான் என்று காத்திருந்து அவனை கண்டவுடன் ஏற்படும் சந்தோஷம் எவ்வளவு ஏற்றம்! கொக்கு காத்திருந்து மீனை கொத்துகிறது, தன் வேலையை செய்ய காத்திருக்கிறது. காத்திருந்து பெறுவதும் ஒரு கைமேல் பலனாக இருந்தால் காத்திருப்பதும் ஒரு சுகந்தானே. மருத்துவருக்காக நாம் காத்திருக்கும் போது ஒரு வினாடியே ஒரு மணியாகிறது. நமக்கு பரவாயில்லை, நம் கூட துணையாக வருபவர்கள் படும் அவஸ்தை நம்மை நினைத்து பார்க்க வேண்டும். பிரகலாத ஆழ்வானுக்காக ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி எந்த தூணில் கூறுவானோ என்று அதில் வரவேண்டும் என்று காத்திருந்தாராம். எவ்வளவு பக்தியின் வெளிப்பாடு! காத்திருந்த கண்களாகவும் காக்கும் கரங்களாகவும் நாம் இருந்தால் களிப்புகள் நம்முடன் கடலும் அலையுமாக இருப்போம். நுகர்வோர் கடையில் காத்திருந்து ஒரே நாளில் அனைத்து பொருட்களையும் வாங்கினால் ஒரு சாதனை தானே நமக்கு. 12 வருடத்திற்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி மலர் எவ்வளவு ஏற்றத்தை பெறுகிறது. காய் கனியாகி சிறப்பை பெறுகிறது போல் காலத்திற்காக காத்திருந்து பெற்றால் பேரின்பந்தானே நமக்கு. வரிசையில் நின்று காத்திருந்து கடவுளை மனமாற உளமாற கண்ணார தரிசிப்பது எவ்வளவு மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. பறவைகள் போல் பாசங்களால் பரப்போம். அவைகள் நடப்பது போல் நம்முடன் இருப்பவர்களுடன் நன்மைகளை கூறியும் நல்ல முறையில் காலத்தை கடந்தோமானால் காத்திருப்பது என்பது கண்ணை இமை காப்பது போல் காத்திருப்பது ஒரு பொன்னேட்டில் பொறிக்கப்பட வேண்டிய சரித்திரங்கள் தானே நமக்கு. இப்படிக்கு ஆர் சாந்தா பார்த்திபன்.